ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல நேரமாக 7 மணிக்கே எழுந்திரிச்சு நல்லா வெளியே கிளம்பிட்டோம். நேரமாக 7 மணியா நேரமானு கேட்கலாம். சண்டே வந்து எங்களுக்கு 7 மணி நேரமாக தான். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சித்திரங்களை பாட சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம். சென்னை ஃபிஷ் பார்த்தீங்களா, சென்னையோட ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த ஃபிஷ் மார்க்கெட் வரோம். பக்கத்துலேயே தான் வாங்கிப்போம். இந்த டைம் ஃபிஷ் மார்க்கெட் போய் வாங்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தோம். கவர் எடுக்க மறந்துட்டு போயிட்டோம். அதனால மாமா கடையில் பக்கத்துலேயே அங்கே விற்றாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எவ்வளோ வண்டி நிற்கிது. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவிட்டு கனவாயின்னு சொல்லுவாங்களா, அந்த மீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறக்கே எல்லாம் வெரைட்டியாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியில் மீன், ப்ரானு, அதுக்கப்புறம் நண்டு எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே புதுசாக இருந்துச்சு பார்க்கறக்கு. இதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் மீன் கடைக்கெல்லாம் போய் நான் வாங்கினதே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேன் எல்லாம். இதுலேயே நிறைய வெரைட்டி இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன வாங்கலாம்னு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். ரேட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்களுக்கு நாங்கள் பக்கத்தில் வாங்குறத விட இங்கே ரேட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்படியே பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. பயங்கர கூட்டம். மீன் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கீழேயே க்ளீன் பண்ணி தராங்க. க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். காலையில் நேரமாகவே போனதுனால டீ எதுவும் குடிக்கல. அதனால கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அப்புறம் டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி காஃபி கடையில் வந்து டீ குடிச்சிட்ருக்கோம். குடிச்சிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் மீன் விற்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே போய் நானும் மாமாவும் ரேட் கேட்டு வந்திருந்தோம். அதான் பார்த்திங்கன்னா மாமா சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அங்கே வாங்கினதை விட இங்கே அப்படியே பாதிக்கு பாதி ரேட் அதிகம். அங்கே நண்டு பார்த்திங்கன்னா கிலோவே 250 ரூபாய்க்கு வாங்கினோம். இங்கே கிலோ வந்து 450 ரூபா சொன்னாங்க. அதுதான் வந்து மாமா நானும் பேசிகிட்டு இருந்தோம். ரேட் கேட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாமா நண்டெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். தம்பி பார்த்திங்களா வெங்காயத்தெல்லாம் வீடு ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஓரமாக இங்கேயே வச்சுட்டு இருந்தான். இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை வச்சுட்டு ஒரு வேலை செய்ய முடியாது. செய்யவே விட மாட்டாங்க பாருங்கள். வெங்காயத்தெல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே ஓரமாக போட்டுட்டு இருந்தான். எப்படியோ அப்படியே வீடு ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டு நானும் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் உரிச்சிட்ருக்கேன். அவனையே மறுபடியும் போய் எடுத்து வந்து சொன்னால் அவனே எடுத்துகிட்டு வந்து தருவான். அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே உரிச்சிட்டு உட்காந்துருக்கேன். மாமா வந்து மீன், நண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தோம். மாமா தான் பார்த்திங்கன்னா எனக்கு சமைக்கவும் செஞ்சாங்க. நான்வெஜ் பார்த்திங்கன்னா எப்பயுமே அவர் தான் சமைப்பார். நான்வெஜ் சமைக்கிறதுக்கு மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க நான்வெஜ் வாங்குற அன்னைக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் சமைச்சிருக்கேன். மற்றபடி அவரே தான் சமைப்பார். நான்வெஜ் பார்த்திங்கன்னா அவர் சமைக்கிறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடு பார்த்திங்களா எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. தம்பியை பார்த்திங்கன்னா தூங்க வச்சுட்டு அப்படியே நானும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கேன். மழை வரனால வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய வச்சுருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்ருந்தேன். எடுத்து மடித்து வச்சிட்ருக்கேன். அப்படியே ஆளுக்கு ஒரு வேலையாக செய்யலான்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் குப்பையாக இருந்துச்சு இல்லையா, கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை செய்ய வேண்டியதான். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப பார்த்திங்கன்னா குப்பையாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. தம்பி தூங்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்ததையும் பார்த்திங்கன்னா தம்பி எந்திரிச்சிட்டான். இந்த குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா சாப்பிடும்போது தான் வந்து குழந்தைங்க அழுகும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் சாப்பிட உட்காந்தாவே தம்பி வந்து எந்திரிச்சிருவான். அவனும் எந்திரிச்சிட்டா. மாமா பார்த்திங்கன்னா அவனுக்கு நண்டெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தார். அவன் பார்த்திங்கன்னா தூக்கத்துலேயே தான் இருக்கான். இன்னும் தூக்கம் தெரியல. மாமா பார்த்திங்கன்னா நண்டு எடுத்து தம்பி கூட்டிகிட்டு இருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நானும் அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. மாமாவும் எப்பயுமே நான்வெஜ் சூப்பராக சமைப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு மாமா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் தம்பி அப்படியே விளையாண்டுருந்தோம். தம்பி விளையாண்டுருந்தான். அவன் தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் இல்லையா, அதனால் அவன் கொஞ்சம் நேரம் விளையாடுவான். அதனால் அவன் கூட அப்படியே அவன் விளையாண்டுருந்தான். நானும் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தான் தூக்கம் வந்துச்சு. சரி தம்பி முழிச்சிருக்கப்ப யாரோ ஒருத்தர் அவனை பார்த்துக்கணும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நான் தம்பியை பார்த்துட்டு அவன் கூட விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவனை பாருங்கள், தம்பி நம்ம சொல்கிறதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சுப்பான். அவன் நம்ம செய்கிற மாதிரியே அவனும் செஞ்சிட்ருப்பான். அதனால் அவன் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுருந்தேன். அம்மா கூட பேச மாட்டேன். நீ குறும் பண்ணுற, நீ சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிற இல்லை, அதனால் அம்மா உங்க கூட பேச மாட்டேன். என் கூட பேசாத, என் கூட பேசாத, பேசாத, என் கூட பேசாத. நீ சிரிச்சாலும் நான் பேச மாட்டேன். அம்மா உங்களோட பேச மாட்டேன். உங்களோட டூ
என்கிட்ட பேசாத. டு எங்கூட பேசாத. பேசாது, சரி பேசாது. நீ சிரிச்சாலும் நான் உங்களோட பேச மாட்டேன். சரிடி சொல்லலாம். அம்மா சும்மா சொன்ன லவ் யூ என் செல்லம். அம்மா தவா கொடு. அப்புறம் தம்பி பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால அவனுக்கு குளிக்க வச்சு வந்தது அவனுக்கு இந்த மாதிரி துண்டெல்லாம் கட்டி விட்டு விளையாண்டுட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். அழகா அவன் சிரிச்சிட்டு தான் இருந்தான். மாமா பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டான் தம்பி. ஒரு கொஞ்ச நேரம் தூங்கவே அவன் விட மாட்டான். மாமாவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. துண்டு அவுந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாமா கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. தம்பியை குளிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவனையும் கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்ச நேரம் மதியம் தூங்கிட்டேன். ஈவினிங் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பாதாம் பால் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த சரவணா ஸ்டோரில் கொடுத்த பாதாம் இருந்துச்சு. அதனால பாதாம் பால் செய்யலான்னு சொல்லிட்டு அதான் பார்த்துட்டு இருந்தேன். 100 கிராம் இருந்துச்சு. அது தண்ணியில் பார்த்தீங்கன்னா முதலையே ஊற வச்சுருந்தோன்னா ஒரு 4 to 5 hours ஊற வைக்கணும். தோல் வந்துடும். அப்படி ஊற வைக்கல அப்படின்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சிடும். ஒரு 1/2 hour வச்சுருந்தாவே தோல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக உறிஞ்சிட்டு வந்துடும். அதான் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்ருக்கேன். தோல் தனியாக பாதாம் தனியாக பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுருந்தேன். தம்பி என் பக்கத்தில் உட்காந்து அவனும் பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டு இருந்தான். அவன் தான் ஒரு வேலை செய்ய விட மாட்டான். அதனால பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உட்காந்து அவனும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு அவனும் தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு இருந்தான். பாதாம் பார்த்தீங்கன்னா தனியாக உரித்து எடுத்துட்டேன். இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். பாதாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய், பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும். அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அரைக்கிறதுக்காக பால், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். நானும் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சுட்டு அங்க இருக்காடி பள்ளி இருக்கா? அங்க இருக்கா? பால் பார்த்தீங்கன்னா காய வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் பேஸ்ட்டு, அதை போட்டுக்கணும். அதை போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுட்ருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ வச்சு போட்டோன்னா அந்த கலர் நமக்கு கிடைக்கும். அது இல்லாதனால நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சுகர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாதாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பாதாம் பாலோட ஆட் பண்ணோன்னா நல்லா குடிக்கிற போது நல்லா வாய்க்கு வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம். அதனால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாதாம் பால் பார்த்தீங்கன்னா 2 கப்பில் ஊற்றிட்டுருக்கேன். மாமாக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அதில் கட் பண்ணி வச்சுருந்த பாதாமையும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். போட்டு பார்த்தீங்கன்னா மாமா கொண்டு போய் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மாமா கொடுத்தேன். அவரும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் பாருங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா மாமா தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. மாமா தான் மேக்ஸிமம் வீட்டிலேருந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா மாமா தான் ஊட்ட சொல்லிகிட்ருப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா அவரே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தார். அவ்வளோதான். அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.